Hi all. Today I am here to share an interesting experience from my clinic. என்கிட்ட நிறைய பேஷண்ட் வருவாங்க. என்ன கேட்பாங்கன்னா டாக்டர் டூத் பெயின் ஆகுது. சரி நான் எக்ஸாமின் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சில டைம்ஸ்ல we take X-ray. After examining X-ray, I will explain to the patient that the cavity or the bacteria has reached to the innermost layer of the teeth, that is pulp, which means infection is much more extensive, but the tooth is still salvageable. A root canal treatment followed by a cap placement will do the function. Patient's instant question would be, Doctor, how much would it cost? நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு 7,000 to 10,000 கிட்ட வரும். The moment we talk about the cost, patient will start thinking, discussing with the spouse or the attendant. Their instant question will be, Doctor, it's just one tooth, can we take it out? And that made me think, why do we feel this way? I believe the reason why we give up so easily on teeth are, one, financial constraints. Two, we have many of them. So if one goes also, it doesn't matter. And three, we have never been taught that each tooth is different and each tooth has a unique role. So if even one goes, that matters. Because that one specific function that is lost forever. So constraints is the biggest reason I wouldn't agree with. ஏன்னா நான் பார்த்த வச்சு இந்த ஃபைனான்ஸ் அதெல்லாம் காசு இல்லை டாக்டர்னு சொல்றது எல்லாம் பேஷண்ட்ஸ் கிட்ட ஐபோன் இருக்கு. இந்த ஐபோன் எப்படின்னா ஒன்னு இஎம்ஐல வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் டவுன் பேமெண்ட்ல வாங்கியிருப்பாங்க. ஒரு 60,000 மினிமம் ஒரு ஐபோனுக்கு இருக்கு. ஒரு 60,000 பே பண்ண முடியாத ஆளுக்கு ஒரு 7,000 10,000 ஒரு டூத் சேவ் பண்றதுக்கு இருக்காது. இதுல ஐபோனே விடுங்க, எந்த மக்களை பார்த்தாலும் ஒரு மினிமம் 10,000 ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருப்பாங்க. ஆனா அது மேண்டேட்டரியா நினைக்கிறாங்க. ஆனா டீத் சேவ் பண்றது ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்றது அது ஒர்க் ஆகிறது தெரியும். ஸோ ஐ தாட் நம்ம சேவ் பண்றது பேசுறது முன்னாடி before we talk about saving a tooth, let me introduce you to your own teeth. My insight, why patient instantly choose for removal of the tooth when they had the option to save them. So let me start with a quick story about the 32 silent workers. இந்த 32 silent workers என்னை பார்த்தாலே தெரியும் நான் எதை பத்தி பேசுவேன்னா நம்ம பல்லு பத்தி டீத் பத்தி தான் பேசுவேன். ஸோ நம்ம வயல்ல ஒரு டீம் ஆஃப் 22 workers இருப்பாங்க. Each day they work for you. And that too even without asking for a salary. Ana, namakku we don't even know their names. And sometimes we don't even think while moving there. Allow me do the honors. Let me introduce you to your own team. நம்ம வாயில மேலையும் கீழையும் சேர்த்து ஒரு 28 பல்லு இருக்கு. 28 teeth we have. 16 in the upper and 16 in the lower. First நமக்கு இருக்கிறது incisors. Incisors-னா 4 teeth. In the front and 4 teeth இருக்கிறது upperல இருக்கும், lowerல இருக்கும். They are called incisors. They are like scissors or chisel shape. இது என்ன பண்ணுவோம்னா when we take the first bite, they cut the food. அதே மாதிரி தான் incisors இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஒரு செல்ஃபி பர்ஃபெக்ட் ஸ்மைலும் இருக்காது. அந்த ஃப்ரண்ட் டீத் தான் நமக்கு அந்த ஸ்மைலே பர்ஃபெக்டா கொடுக்குறது. இதனால அந்த லிப்புக்கு ப்ராப்பரான சப்போர்ட் கிடைக்கும். தட் only maintain a young youthful appearance. செகண்ட் டூத் என்ன இருக்கிறதுனா கெனைன்ஸ். கெனைன்ஸ் எப்படின்னா அது கார்னர் டூத்னு நம்ம சொல்லுவோம். இது நமக்கு ஏதாவது இந்த சுகர் கேன் அந்த மாதிரி ரொம்ப டஃப்பான ரொம்ப ஹார்டான ஏதாவது இருக்கான்னா நம்ம டேர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஈவன் பியூட்டிஷியன்ஸ்க்கு அந்த த்ரெடிங் பண்றது டைம்ல தே ஹோல்ட் த த்ரெட் வித் த கெனைன்ஸ் only. அந்த கெனைன்ஸ் அவருக்கு இல்லைன்னா அந்த த்ரெட்டும் அவருக்கு ஹோல்ட் பண்ண முடியாது. ஈவன் அவரோட ஒர்க்கே அதை பாதிக்கும். நெக்ஸ்ட் வருது ப்ரீமோலார்ஸ். ஆனா தே ஆர் கால்ட் த க்ரஷர்ஸ். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட் கிரைண்ட் பண்றது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் த லாஸ்ட் மோலார்ஸ் அதுதான் ஹெவி சூயிங் ஹெவி கிரைண்டிங் எல்லாமே பண்ணி நமக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் within the mouth. In short, இந்த 4 type of teeth நான் சொன்னது ஒரு சிமிலாரிட்டி டு சோஷியல் மீடியா காட்டணும்னா நம்ம இன்சைசர்ஸ்னா இன்ஸ்டாகிராம் எப்படி இன்னைக்கு எல்லாருக்குமே மேண்டேட்டரி தான், அதே மாதிரி இன்சைசர்ஸும் ஒரு செல்ஃபிக்காக ரொம்ப மேண்டேட்டரி தான். கெனைன்ஸ் எப்படின்னா ஒரு பவர் பட்டன் மாதிரி எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் அங்கே இருக்கும். அதே மாதிரி தான் ரொம்ப ஷார்ப்பா ஸ்ட்ராங்கா ஒரு பல்லுனா கெனைன் தான். ப்ரீமோலார்ஸ்னா ஒரு வாட்ஸ்அப் பட்டன் மாதிரி. வாட்ஸ்அப் எப்படி ரொம்ப சைலண்டா இருக்கும், நான் அது எல்லாமே நமக்கு ஒண்ணுமே ஸ்மூதா போகாது. அதே மாதிரி தான் ப்ரீமோலார் இல்லைன்னா ஸ்மூதா ஒரு கிரைண்டிங் நடக்காது. மோலார்ஸ் எப்படின்னா நம்ம கூகுள் ஆர் யூடியூப் மாதிரி அதுதான் எக்ஸ்டென்சிவா ஒர்க் செய்யறது இதுதான். ஸோ ஜஸ்ட் லைக் ஹவு யூ கேனாட் ஃபங்க்ஷன் வித்வுட் தீஸ் ஆப்ஸ் ஆன் யுவர் ஃபோன், யுவர் மவுத் ஆல்சோ கேனாட் ஃபங்க்ஷன் வித்வுட் தீஸ் ஈச் டூ டைப். You won't delete an important app from your phone so easily. Then why removing your teeth so easy?